सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஹலோ கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்ல. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்தம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் மயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், நீ எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி, போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அடியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்
நண்பனிடம் எப்படி எடுத்துரை ஃபேன் 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 வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன் உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா ஆடு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் பலகால தூரமே நடந்தார் செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில் கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானமா 1 2 மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன்.
வா வீட்டுக்கு போ. பண்ணி நேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் பலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. தாழ்த்திரவாய் மணிக்கதவே தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் மறைநாயகன் முகம் காண தாழ்த்திரவாய் மறைநாயகன் முகம் காண தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் மனக்கதவும் திறந்த பரம்பொருளே திருக்கதவும் திறக்க வரம் அருளே மனக்கதவும் திறந்த பரம்பொருளே திருக்கதவும் திறக்க வரம் அருளே இரு கரம் கூப்பி உன்னை பலம் வரவே இரு கரம் கூப்பி உன்னை வலம் வரவே எங்கும் சிவமயமாய் மலர தாழ்த்திரவாய் இரு கரம் கூப்பி உன்னை வலம் வரவே எங்கும் சிவமயமாய் மலர தாழ்த்திரவாய் ஆலய மணி கதவே தாழ்த்திரவாய் திருவடி கோலமறிந்திட அரணே தாழ்த்திரவாய் அன்னையின் மார்பினில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்த்திரவாய் அருள் நெறி தெளிவுற திருமறை புகழ் பெற அன்பே தாழ்த்திரவாய் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒளியே தாழ்த்திரவாய் இறைவா தாழ்த்திரவாய் என் தலைவா தாழ்த்திரவாய் கதவே தாழ்த்திரவாய் தாழ்த்திரவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவமயமே எங்கும் சிவமயமே இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான்
வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. அத்தான், உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான். என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான். அன்பை கடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. அன்பை கடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. அத்தான், உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்? தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே, பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே? கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது? எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி.
சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி, தங்கம் சம்சாரம் ஏது கடி. மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி. மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி. தங்கம் மன்னிக்க கூடாதடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி, தங்கம் சம்சாரம் ஏது கடி.
சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. வாடாத ரோஜா உன்மேனி வாடாத ரோஜா உன்மேனி துள்ளி ஆடாதே வா சின்ன ராணி. பூவான பாதம் நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும். பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. செவ்வல்லி கைவண்ணம் காட்டி செவ்வல்லி கைவண்ணம் காட்டி எங்கள் சிந்தை எல்லாம் இன்பமூட்டி. நீ ஆடாதே கண்ணே யாரேனும் உன்னை கண்டாலும் ஆகாத மானே. அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே. எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. வாடாத ரோஜா உன்மேனி வாடாத ரோஜா உன்மேனி துள்ளி ஆடாதே வா சின்ன ராணி. பூவான பாதம் நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும். பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி.
பண்பாடவாராய் சென்றேனே. எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி. காதலே கனவு என்னும் கவிதை தன்னை வாழ்நாளில், காதலே கனவு என்னும் கவிதை தன்னை வாழ்நாளில் ஓர் முறை பாடியே உறங்கிடுவேன் உம்மடியில், ஓர் முறை பாடியே உறங்கிடுவேன் உம்மடியில். ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே. வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே. எந்தன் உயிர்
அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே. வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே, ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே. கலையோடு கலந்தது உண்மை, நான் கலையோடு கலந்தது உண்மை. கற்பு கனலோடு பிறந்த என் தமிழாடும் பெண்மை, கலையோடு கலந்தது உண்மை. அழியாத நீதி நெறி விளையாடும் காட்சி, அழியாத நீதி நெறி விளையாடும் காட்சி, நிலையான சோழ மன்னர் எழில்மேவும் ஆட்சி, கலையோடு கலந்தது உண்மை. கற்பு கனலோடு பிறந்த என் தமிழாடும் பெண்மை, கலையோடு கலந்தது உண்மை. ஆடல் கணிகை பெற்ற மணிமேகலை, தன்னை தேடி திரிந்த ஒரு சோழன் பிள்ளை, நாடும் வழி மறந்து தவறு செய்தான், நகரத்து மாந்தர் கையில் உயிர் துறந்தான். நாடும் வழி மறந்து தவறு செய்தான், நகரத்து மாந்தர் கையில் உயிர் துறந்தான். உயிர் துறந்தான், உயிர் துறந்தான், உயிர் துறந்தான். வெற்றிச் சேனையின் ஒற்றக் காவலன் வீணர்கள் பாதையை நாடுவதோ, மான மனிதர் வாழும் உலகில் கங்கை உலகம் பொங்கி அழுது வாடுவதோ, நெறிமாறி வழிமாறி விளையாடும் பதினாரர் வாழ்வு நிலையாகுமோ? பற்றிப் பெருகும் கற்புக் கனலில் அரசர் யாவரும் அழிவதே அறமோ? கருவூரை வளைத்து அடியோடு எரிக்கும் காலம் அறியும் அது இலையோ? சங்கீத சௌபாகியமே, சங்கீத சௌபாகியமே, என்றும் குன்றாத பெரும்பாகியமே. சங்கீத சௌபாகியமே, என்றும் குன்றாத பெரும்பாகியமே. சங்கீத சௌபாகியமே. மந்தாத குறஞானோ திரணித வதனீததானி மாதகா மகரித ஜகமமதனி நிதரிமத. மந்தாத குறஞானம் மாறாத லயஞானம் தீயும் தக்கித தக்கடி தட்டி தக்கி தத்தாம் கிடக்கிட்டாம் கிடக்கிட்டாம் மந்தாத குறஞானம் மாறாத லயஞானம் மாசிந்தி உறவாடும் ஆனந்தமயமான சங்கீத சௌபாகியமே, என்றும் குன்றாத பெரும்பாகியமே. சங்கீத சௌபாகியமே. காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம்.
தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? வேளை ராகம் மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ? மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்தராகம் மாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். அப்பா, வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட தாழிசைக்கு மானிதானி மாத பாமகரி கல்யாணி. சுவாமி, கைலிநாதனை கானத்தால் கவர்ந்த ராகம் கமகரி ரிகரி தனித பரசா ரிகரி சாரி 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 பார பரசா மகரி சப மகரி ரப மகனி நித பசானி தப மக பரசா காம்போதி கம கம ரிகரி சாரி 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 தப காம்போதி பரரி சாரி தப காம்போதி தப மக பமகரி காம்போதி. கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா. மகாபாரதத்தின் கண்ணா 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 கண்ணா, மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா, மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா, மாதவா கார்மேக வண்ணா மதுசூதனா, மாதவா கார்மேக வண்ணா மதுசூதனா, கோபியர் கொஞ்சும் ரமணா. தாயின் கருணை உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தாயின் கருணை உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தாயின் கருணை உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும்
ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா